அனைவருக்கும் வணக்கம். இப்போ டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன 5 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி இஸ் லொக்கேட்டட் இன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ஐஓடி அப்படின்னு சொல்லுவோம். எங்க இருக்குன்னா சென்னையில தான் இருக்கு. என்ஐஓடி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி இது ரெண்டுமே வந்து சென்னையில தான் இருக்கு. சரியா? அடுத்தது சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் ஆஃப் அ ஸ்டேட் இஸ் அப்பாயிண்டட் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மாநிலத்தின் தலைமை தேர்தல் அதிகாரி யாரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தலைமை தேர்தல் அதிகாரி அப்படிங்கிற இந்த பதவி 1948 உருவாக்கப்படுது. இந்த தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிக்கக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எலெக்ஷன் கமிஷன் தான் இதை பண்றாங்க. சரியா? சமீபத்துல அர்ச்சனா பட்நாயக் அப்படிங்கிறவங்கள நமக்கு தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமனம் பண்ணியிருந்தாங்க. நேத்து கேள்வியில கூட பார்த்திருந்தோம். முதல் பெண்மணியாக அவங்க வந்திருக்காங்க. அடுத்தது விச் மினிஸ்ட்ரி ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹாஸ் லான்ச்ட் துலிப் இ மார்க்கெட் பிளேசஸ் ஃபார் த ஆர்டிசன்ஸ் ஆஃப் த மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசாங்கத்தின் எந்த அமைச்சகம் விளிம்பு நிலை சமூகங்களில் கைவினைஞர்களுக்காக துலிப் இ சந்தைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த அமைச்சகம் அப்படிங்கறதா கேள்வி. எந்த அமைச்சகம் அப்படின்னா சமூக நீதி அமைச்சகம் தான் இந்த துலிப் இ மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது which city of Gujarat is being developed as of India's first greenfield smart city அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் கிரீன்ஃபீல்ட் ஸ்மார்ட் சிட்டியாக குஜராத்தின் எந்த நகரம் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சிட்டி இவங்க தான். யாருன்னா தோலரா ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீன்ஃபீல்டுனா என்னன்னா அன்டெவலப்டு லேண்ட்ல இருந்து ஒரு விஷயத்த பில்ட் பண்ணோம்னா அதை வந்து கிரீன் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கிரீன் ஃபீல்ட்னா கிரீனரியா இருக்குன்ற அர்த்தம் கிடையாது. சரிங்களா? கிரீன் ஃபீல்ட்னா கிரீன் எனர்ஜியை யூஸ் பண்றாங்கன்ற அர்த்தம் கிடையாது. இப்ப பரந்தூர்ல தமிழக அரசாங்கம் வந்து கிரீன் ஃபீல்ட் ஏர்போர்ட் அப்படிங்கறத கொண்டு வர போறாங்க. அப்படின்னா என்னன்னா அந்த நிலத்துல வேற எந்த கட்டுமான பணிகளும் இல்லாம ஒரு அப்படியே நார்மலா ஒரு காடு மாதிரி இருக்கும். அதுல டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டை கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ கிரீன்ஃபீல்ட்னா அதுதான். ஓகேங்களா? ஒரு அன்டெவலப்டு லேண்ட்ல ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வரது. ஓகேவா? லாஸ்டா ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஆஃப் யூஎஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் பெண் தலைமை அதிகாரி யாருன்னா சூசி வைல்ஸ். ஓகேவா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.